T20 உலகக்கோப்பை சாம்பியன் பட்டத்தை வெல்லுமா இந்தியா? நியூசிலாந்து அணியுடன் இன்று பல பரீட்சை. மத்திய கிழக்கின் தோல்வியாளர் ஈரான் என்று அமெரிக்க அதிபர் டிரம்ப் வர்ணிப்பு. தாக்குதல் தீவிரமடையும் என்றும் எச்சரிக்கை. இந்தியாவுக்கு கட்டளை இடுவதை விட்டுவிட்டு உங்கள் வேலையை பாருங்கள். அமெரிக்க அதிபர் டிரம்புக்கு கமலஹாசன் கடிதம். நேபாள பிரதமராகும் 35 வயதான முன்னாள் மேயர். புதிய அரசுக்கு பிரதமர் மோடி வாழ்த்து. தேர்தல் முடிந்தவுடன் அதிமுக பொதுச் செயலாளர் பதவியில் இருந்து எடப்பாடி பழனிசாமியை பிஜேபி நீக்கிவிடும் என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பேச்சு. எம்ஜிஆர் உருவாக்கிய அதிமுக தற்போது யாருக்கோ அடிமையாக சேவகம் செய்வதாகவும் குற்றச்சாட்டு. திமுக ஆட்சியில் ஊழல் மலிந்து விட்டதாக எடப்பாடி பழனிசாமி குற்றச்சாட்டு. திமுக அமைச்சர் ஒருவரின் நிலை குறித்து 2 மாதங்களில் தெரிந்துவிடும் எனவும் பேச்சு. எடப்பாடி பழனிசாமி தலைமையில் தற்போதுள்ள கட்சி அண்ணா திமுக அல்ல, அபகரிப்பு திமுக. ஓ பன்னீர்செல்வம் விமர்சனம். தன் மீதான வழக்குகள் குறித்து தொண்டர்கள் வருத்தமடைய வேண்டாம் என்று தவிக தலைவர் விஜய் பேச்சு. அதனை தானே பார்த்துக் கொள்வதாகவும் ஆறுதல். இந்திய கம்யூனிஸ்ட் கட்சிக்கு 5 தொகுதிகள் ஒதுக்க திமுக முடிவா? தொகுதி பங்கீடு ஓரிரு நாட்களில் இறுதியாகும் என வீரபாண்டியன் தகவல். குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்முவை மேற்கு வங்க அரசு அவமதித்து விட்டதாக பிரதமர் மோடி கண்டனம். திரிணாமுல் காங்கிரஸ் அரசு வரம்புகளை மீறிவிட்டதாக குற்றச்சாட்டு.